ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. We worship you Jesus. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்கான நன்மைகள் யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹalleluya. எங்களுக்கான ஆண்டவரே கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹalleluya. கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி ஹalleluya வாசிக்கிறோமே. ஹalleluya. கிருபை பெருகட்டும் அப்பா, கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஷபலபரபதுர கமனப ஹalleluya ரக்கபலபரப ஷகதரடபரபலபரப. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா, நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி பலி ஹalleluya. நல்லவரே உமக்கு தான் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. ஹalleluya ஹalleluya. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. தந்தீரையா புது கிருபை தந்தீரையா, புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா. அதிசயமானவரே, ஆறுதல் நாயகரே,
கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றி பலிகளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இந்த காலை வேளையிலே செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவராகவே எங்களுக்கு இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதங்களை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமா எங்களை ஆண்டவரே வழி நடத்தி ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை உயர்த்தினீரே, எங்களை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமை என்று ஆண்டவரே எங்களை ஏற்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சித்தமானதை கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கையினாலே வாய்க்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இணைந்து சில பாடல்களை பாடப்போகிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர். சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினு மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினு மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆமென், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர், மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர், மீண்டும் நடக்க வைத்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன்
ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மை ஆராதிப்பேன், உம்மை நாட்கள் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பு, உம்மையே ஆராதிப்பு. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பு, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை. எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா? கவனம் சிதற விடாதீங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பு, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பு, உம்மையே ஆராதிப்பு, உம்மையே ஆராதிப்பு, உம்மையே ஆராதிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அவருக்காக நம்ம எதை வேணாலும் இழக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் எதுக்காகவும் அவரை இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எதுக்காகவும் ஆண்டவரை நீங்களும் நானும் இழந்து போகவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. எத்தனை பேர் சில நிறைய தேவைகளோடு நம்ம இருக்கலாம். சில சூழ்நிலைகள் எப்போ மாறும் என்று சொல்லி நம்ம ஒரு ஆதங்கத்தோடு இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய விரும்புகிறார். விசுவாசத்தோடு நம்ம பாட போகிறோம். கர்த்தர் அந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக அவர் அசைவாட விரும்புகிறார். அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்பட பண்ண விரும்புகிறார். இன்றைக்கான அற்புதத்தை நாம பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாக. ஏசப்பா உங்க நாமத்தில் உங்க வல்லமை குறைந்து போகவில்லை என்று சொல்லி பாடுவோமா? உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள்
வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் yes in the name of Jesus இல்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தின் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து அவர் சாபமான சிலுவையில தொங்கி அதை மாற்றிவிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே அவர் நமக்காக மரித்ததினாலே எல்லா சாபங்களை நீக்கி இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு வழி உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, சாபங்கள் இனி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நம்ம ஏற்றுக்கொண்டதனால நம்முடைய தலைமுறையோடு அந்த சாபங்கள் முடிவு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நின்று அந்த சரணத்தை நம்ம பாட போகிறோம். சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா எல்லாவற்றையும் முறியடிக்கிற வல்லமை அதிகாரம் ஹல்லேலூயா அந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எல்லா பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மந்திரங்களை சூனியங்களை முறியடிக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் அவரால் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை அதற்கு நேராய் வழி நடத்தும் போது கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா
இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. தேவனுடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த காரியங்களிலே ஒரு மாற்றம் வர வேண்டுமோ இப்பொழுதே 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 கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரகபலபரப ஷபரபலபரப. எங்கள் சாபங்களை மாற்றும்படியாக அந்த சிலுவையிலே நீர் சாபமாய் தொங்கினீரே. எங்களை மீட்கும்படியாக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே. கள்ளர் மத்தியிலே ஒரு கள்ளரை போல ஆண்டவரே நீர் குற்றமற்ற இயேசு எங்களுக்காக நீர் ஜீவனை தந்தீரே. ஓ ரகமபபபப ரிஷபரபகபரபலபரப துரரகபரபலபரப ஷபரபகபரபலபரப. ஓ ஹalleluya, ஹalleluya. அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் சிந்தினீரே. உம்முடைய ஜீவனையும் பொருட்டாய் எண்ணாமல் எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்காக நீர் மரித்தீரே. ஹalleluya. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரு. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கி பாருனக்கா பாருனக்கா கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாருனக்கா அவர்
இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவனாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை தள்ளவே மாட்டார். அவனாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்கள் அவர் தோற்கப்பட்டார். என் மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்கள் அவர் தோற்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அடிகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அந்த கல்வாரி சிலுவையின் காட்சியை நம்ம கொண்டு வந்து நிறுத்துவோமாக. ஏன் இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை வேதனைகள்? எல்லாம் நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களை நீக்குவதற்காக, நாம விலையேற பெற்றவர்களாய் மாறும்படியாக
அவர் தன்னுடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நம்முடைய எல்லாருடைய ஜீவனுக்கு ஈடாக நம்முடைய ஜீவனை நமக்காக அந்த சிலுவையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை செலுத்துங்க. உண்மையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உண்மையா சொல்லுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. Thank you Jesus. I love you Jesus. சொல்லுங்க. உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். Jesus. Hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் சொல்லுவோம். ஒரு அங்கரட பல 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 பதுரட பல 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 ஷகதரட பல 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 பக்கபல பல 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 ஒரு அக்கமன பதுரட பல 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 ஷகதரட பல பக்கபல பல 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 அந்தரட ஒரு அக்கதரட பல 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 பல. பரலோகம் களி கூறும்படியாக ஒரு ஹல்லேலூயா அர்ப்பணிப்பு உண்டாகட்டும். பரலோகம் மகிமைப்படும்படியாக ஹல்லேலூயா நம்மை முற்றிலுமாய் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஓர பலர ஷகதரட பல பாரி அங்கரட பல பக்கபல பல 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 ரிகபன புதுரட பல 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 ஷகதரட பல பல. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். எத்தனை பேர் உண்மையா ஆண்டவருக்கு முழுமையான அர்ப்பணித்திருக்கிறோம்? ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போமா? தாவீது சொல்லும் போது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. உம்முடைய நித்திய வழிகளிலே எங்களை கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற பாத்திரங்களா என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. உம்மை உண்மையாய் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு பரிசுத்த கூட்டமாய் எங்களை நிறுத்தும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாவங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா மீறுதல்கள், எல்லா அக்கிரமங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. Amen. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
இந்த நல்ல நாளிலும் உங்கள் மத்தியில் இருப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். I am so glad to be in your midst this morning today. So I'm glad to see our children coming through and learning some the word of God in the young age. நம்முடைய பிள்ளைகள் அந்த சிறு பிராயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதில் பரீட்சை எழுதுனது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Well, I noticed something. I don't know whether you noticed this or not. நான் அதில் ஒன்றை கவனித்தேன், நீங்க கவனித்தீங்களா என்ன தெரியல. If you see that the first prize and the second prize, நீங்க அந்த முதல் பரிசு வாங்குனவங்க ரெண்டாவது பரிசு வாங்குனவங்களை பார்க்கும்போது, if you notice there's only one boy who was there on each side. எல்லா இதுலயும் ஒரே ஒரு பையன் மாத்திரம் தான் ரெண்டு இதுலயும் வந்தாங்கன்னு பார்த்தோம். The men made sure they have an ambassador there. நம்ம ஆண்கள் சார்பா அந்த ரெண்டு பேர் பிரதிநிதிகளா இருந்ததற்காக ஸ்தோத்திரம். Praise the Lord for girls who learning the word of God. பெண்கள் சிறு பிள்ளைகள் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I want to encourage men to challenge our young boys to learn the word of God too. நம்முடைய பையன்களையும் சிறு பையன்களையும் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்த ஆண்களாக நாம இன்னும் முயற்சி செய்வோம். Praise the Lord that God is raising up a new generation to seek him. ஆண்டவர் தன்னை தேடுகிற ஒரு புதிய சந்ததியை தலைமுறையை ஆண்டவர் எழுப்புகிறார். I'm so happy to be here in the house of God this beautiful morning. இந்த காலை வேளையிலே இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே தேவ சமூகத்திலே கூடி வந்தது பெரிய சந்தோஷம். Praying for you last time when we came here. நாங்கள் போன தடவை இங்க வந்தபோது உங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். We wanted to see this place remodeled to host a better environment. இந்த ஆலயம் உள்ளே நல்ல அலங்கரிக்கப்பட்டதா இருக்க வேண்டும், நல்ல ஒரு சூழ்நிலையில நாம் ஆராதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்தோம். I used to call weekly and to see how things are going with the construction project. இந்த கட்டடத்துல அத புதுப்பிக்கிற வேலை நடக்கும்போது வாரந்தோறும் நான் அழைத்து என்ன எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று விசாரிப்பேன். I'm glad to see you guys are enjoying. God has given us a next level to enjoy this blessing of this building. ஆண்டவர் இப்படி நல்ல ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி நம்ம அதில் அவரை கூடி ஆராதிக்கவும் இதை அனுபவிக்கவும் கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The work is not 100% over. இந்த வேலை இன்னும் 100% நிறைவு பெறவில்லை. But God has blessed us to be a part of this and enjoy this blessing. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்திலே வந்து இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். Thank you so much for your investment into the kingdom of God. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே நீங்கள் செய்த முதலீடுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Building is a tool. இந்த கட்டடம் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஏது. Christ did not die for the building. ஆண்டவர் இந்த கட்டடத்திற்காக மரிக்கவில்லை. But it is a tool that is used for the kingdom of God. இந்த கட்டடத்தை அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாம பயன்படுத்துகிறோம். We have a great stewardship to maintain this, to accommodate and to hear the word of God, to pray and come together. இந்த கட்டடத்திலே நாம் தொடர்ந்து கூடி வருகிறதற்கும் நன்றாக பராமரிக்கிறதற்கும் இந்த ஆலயம் வளாகம் முழுவதையும் ஆத்துமாக்களால் நிரப்புகிறதற்கும் ஒரு உக்கிரானத்துவம் நமக்கு இருக்கிறது. Pray for us also. எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். We have moved to 12 different places. நாங்கள் பல இடங்களுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். But praise the Lord, God has given us a great location at this time. நாங்கள் பல இடங்களுக்கு நாங்கள் இடம் மாறி கொண்டே இருந்தோம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். Pray that God will do a greater harvest of soul in this coming days. ஆண்டவர் இந்த நாட்களிலே நிறைய ஆத்துமாக்களை அறுவடை செய்ய உதவி செய்ய ஜெபித்துக் கொள்ளுங்கள். Thank you so much for your prayers for our family. எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். Today is my mother's birthday. இன்றைக்கு என்னுடைய தாயாருடைய பிறந்த நாள். Many of you know my mother. உங்களில் அநேகருக்கு என்னுடைய தாயார் நன்றாக தெரிந்திருக்கும். She has invested into many of your life and our life. உங்க அநேகருடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பெரிய முதலீடு செய்திருக்கிறார்கள். It's a blessing to be here and to see what God is doing through her ministry, and God is doing, raising up young women and men to glorify God. அவர்களுடைய இந்த பிறந்த நாளிலே அவர்கள் மூலமாக கர்த்தர் இந்த ஊழியத்திலே செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் பார்க்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவங்க பணியாற்றினது குறித்து நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். Even though she is not with us physically, அவர்கள் சரீர பிரகாரமாக நம்மோடு கூட இப்பொழுது இல்லை என்றாலும் கூட her impact is greater in our midst. நம்ம மத்தியிலே அவர்கள் விட்டு சென்ற தாக்கம் பெரிதாகவே இருக்கிறது. Thank the Lord for that kind of mother. அப்படிப்பட்ட
நல்ல ஒரு தாயாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you for praying for my family. என் குடும்பத்துக்காக நீங்க ஜெபித்ததற்கு உங்களுக்கு நன்றி. Now God has blessed me with the 5th baby. ஆண்டவர் இப்ப 5வது குழந்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். I wanted to praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I wanted to bring my whole family here sometime soon. சீக்கிரமா எங்க முழு குடும்பத்தையும் உங்கள் மத்தியில கொண்டு வருகிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். Because the baby is only 5 months old. அந்த குழந்தை இப்ப 5 மாதம் தான் ஆகி இருக்கிறது. Hopefully in the coming months we can all come together. சில மாதங்களிலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் நம்புறேன். My dear wife and Andrea and children are eager to come and visit you. என்னுடைய மனைவி ஆண்ட்ரியா மற்றும் என்னுடைய பிள்ளைகள் உங்களை வந்து பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலாய் இருக்கிறார்கள். Keep us in your prayers. எங்களை உங்கள் ஜெபங்களிலே தொடர்ந்து வைத்து தாங்குங்கள். Let's turn to God's word together. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். As I was praying what God is for us this morning, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது God put this character from the Bible in my heart. ஆண்டவர் இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு நபரை உங்கள் முன்பாக கொண்டு வர என் இதயத்தில் வைத்தார். The title of the message I want to share with you this morning, இந்த காலை வேளையிலே என்னுடைய செய்தியின் தலைப்பை நான் விதமாய் சொல்ல விரும்புகிறேன். Face the Lion. சிங்கத்தை எதிர்கொள்ளுங்கள். Face the Lion. சிங்கத்தை எதிர்கொள்ளுங்கள். Today we are faced with so much challenges. இன்றைக்கு நாம் பெரிய சவால்களை நம்முடைய வாழ்க்கையில எதிர்கொள்ளுகிறோம். Before I came this week to Tirunelveli, இந்த திருநெல்வேலிக்கு இந்த வாரம் நான் வருகிறதற்கு முன்பாக I had a meeting in Mumbai. நான் மும்பையில எனக்கு ஒரு கூட்டம் இருந்தது. We met with some of our church planters. அங்க இருக்கிற சபை ஸ்தாபிக்கிற சிலரை நாங்கள் சந்தித்தோம். One of the ministries that we are invested heavily in Mumbai, அங்க மும்பை பட்டணத்துல நாங்கள் உதவி செய்கிற ஒரு ஊழியம் என்னவென்றால் we sent the church plant to the tribal region of Maharashtra. அங்க மகாராஷ்டிராவில் இருக்கிறதான ஆதிவாசி மக்கள் மத்தியிலே ஊழியத்தை நம்ம செய்கிறவர்களை நாங்கள் தாங்குகிறோம். This people group, they live in an area of a mountainous region. அந்த இன மக்கள் ஒரு மலை பிரதேசத்திலே வசித்து வருகிறார்கள். Their trade is stealing, being piracy among the people and the for the travelers. அவர்களுடைய வேலை தொழிலே வந்து வழிபோக்கர்களை கொள்ளையடிக்கிற வேலைதான். In their midst, God is doing a remarkable transformation of heart. அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே பெரிய ஒரு மறுரூபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். Recently I heard from that pastor who shared the story last week. கடந்த வாரம் என்னிடத்திலே அந்த சம்பவங்களை சொன்ன அந்த போதகரிடத்திலே சமீபமாய் கேட்ட காரியம் என்ன? One young man walked 60 kilometers to take water baptism. ஒரு இளம் வாலிபன் 60 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். While he was coming there, his feet were swollen, his hands were swollen. அவர் அப்படி வரும்போது அவருடைய கைகள் வீக்கம் எடுத்தது, கால்கள் வீக்கம் எடுத்தது. Coming from the tedious for heat, he is walking through all this length of distance. அவ்வளவு தூரம் நடக்கிறதுனாலயும் அப்ப இருக்கிற அந்த சூடான சூழ்நிலையினாலயும் அவனுக்கு அப்படி இருக்கும் என்று நினைக்கிறேன். The pastor asked him, "Why have you traveled this far to come and take water baptism?" பாஸ்டர் அவனை பார்த்து, "ஏன்பா இவ்வளவு தூரம் நடந்து இவ்வளவு சிரமப்பட்டு நீ ஞானஸ்நானம் எடுக்க வந்த?" என்று கேட்டார். He said, once I was lost. அவர் சொன்னார், ஒரு நாள்ல நான் தொலைந்து போனவனா இருந்தேன். But God gave me satisfaction and transformation in my life. Now I have peace and joy. I want to know and walk with this Jesus Christ in obedience. ஆனால் ஆண்டவர் என்னை சந்தித்தார், எனக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்தார். இன்றைக்கு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கிற இந்த இயேசுவோடு நான் கூட இணைந்து நடக்க விரும்புகிறேன். அதான் இப்படி வந்தேன் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Then immediately I met with another ministry. இன்னொரு ஊழியத்தை கூட நான் தொடர்பு கொண்டேன். They were having a tailoring shop. அவர்கள் ஒரு தையலகம் வச்சிருக்காங்க. It's not like an ordinary tailor shop. அந்த தையல் தொழில் வந்து சாதாரணமா உள்ள தையல் கடை மாதிரி இல்லாம they were meeting in a big like it looks like a 5-star hotel. அத பார்த்தா அது உள்ள போனா 5 நட்சத்திர ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு உள்ள. It looks like an IT hub. ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனிக்கு உள்ள போன மாதிரி உணர்ந்தேன். These women who were taken away from their communities and stolen their freedom, அந்த பெண்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து ஊர்களிலிருந்து எடுத்து அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. They were stolen, they were sold as a slave in different parts of this region of the country. அங்க இருக்கிற பகுதிகளில் அவங்க அடிமைகளை போல விற்கப்பட்ட நிலைமையில பல கீழான காரியங்களை செய்ய வைக்கப்பட்டாங்க. This ministry rescues these women. இந்த ஊழியத்தின் மூலமாக அவர்கள் அங்கிருந்து மீட்டெடுக்கப்பட்டு they teach them the value
value and the love that God cares for them. ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார், அவர்களை மேல அக்கறையா இருக்கிறார், ஆண்டவர் இந்த காரியங்களை மதிக்கிறார் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். I heard one of the lady who has been gone through the program for 8 years. அந்த ஊழியத்தின் மூலமா 8 வருஷமாய் வாழ்க்கை மறுசீரமைக்கப்பட்ட ஒரு பெண்மணியை நான் பற்றி கேள்விப்பட்டேன். When she came in, she couldn't even stand, she was shaking. ஒரு அவர்கள் அந்த 8 வருஷத்துக்கு முன்னால முதல்ல வந்தபோது அவங்களால நிக்க கூட முடியவில்லை, அவருடைய சரீரம் மிகவும் வேதனையோடு இருந்தது. She made a commitment to stay, continue to fight the good fight. அவர்கள் ஒரு நல்ல போராட்டத்தை போராட ஒரு அர்ப்பணிப்பு ஒரு தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்தார்கள். Not only she was blessed in the 8 years. அவர்கள் அந்த 8 வருஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, Today this year her son is got admission to go to study as an MBBS doctor. இன்றைக்கு இந்த வருஷத்துல அவங்களோட மகன் MBBS டாக்டராக படிக்கிறதற்கு அனுப்புகிற அளவுக்கு அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். In this world we face so much challenges. நம்முடைய இந்த உலகத்துல நாம अनेक சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். It might be physical challenge we are faced with. அது சில நேரங்களில் சரீரத்தில் உள்ள சவால்களா இருக்கும். It might be a psychological impact we are faced with. அது சில நேரங்களில் நம்முடைய மனநிலையிலே பாதிப்பு ஏற்படுத்துகிற பிரச்சனைகள். It might be a social oppression we are dealing with. அல்லது நம்ம சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலைமையில நம்ம பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரலாம். Today we serve a God who gives us a freedom to the captives. ஆனால் இன்றைக்கு கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். This morning God is giving us freedom this morning. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். We are faced with so much challenges like a lion that roars against us. நமக்கு விரோதமாய் சிங்கங்கள் கர்ச்சிக்கிறது போல ஏராளமான சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். God gives us a strength to fight the good fight. ஆனால் ஆண்டவர் நல்ல போராட்டத்தை போராடுகிறதற்கான பலனை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். Let's turn to God's word together. நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புவோம். 2 Samuel 2 சாமுவேல் chapter 23 23ஆம் அதிகாரம் verse 20 through 23. 20 இருந்து 23 வசனங்கள் வரை. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயல் ஊரானும் ஆகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மை உள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. இவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். Let's pray together. நாம் ஜெபிப்போம். Father God, speak to us today. பிதாவாகிய தேவனே எங்களோடு கூட பேசும். You're God of Abraham, Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர். You're God of David. நீர் தாவீதின் தேவன். God of Benaiah. நீர் ஆண்டவரே பெனாயாவின் தேவன். Lord, today give us the faith to fight the good fight. இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல போராட்டத்தை போராடுகிறதற்கான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். Stir the hearts of the people. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பேசும். Let no one leave this place same as they walked in. இங்கே வந்து இருக்கிற ஒருவர் கூட வந்த வண்ணமாக வெளியே போகாதபடிக்கு நீர் பேசும். Let your name be glorified. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். Amen. ஆமென். On September 11, 2001, செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியில 2001ஆம் வருஷத்துல 4 planes were hijacked by terrorists. 4 விமானங்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டது. 2 of the planes crashed into the twin tower. அந்த விமானங்களே 2 அங்கே இருந்ததான அந்த ட்வின் டவர் இரட்டை கோபுரத்தின் மேலே மோதின. And one of the plane that hit in Pennsylvania into a field, crashed into the field. இன்னொரு விமானம் ஒரு வயலிலே போய் அது விழுந்தது. Finally, one of the plane crashed into a place called Pentagon, which is the headquarters for US military. அந்த 4வது விமானம் அங்கே அமெரிக்க தேசத்தினுடைய எல்லா ராணுவத்தின் தலைமையிடமா இருக்கிற பென்டகன் என்கிற பில்டிங் மேலே அது விழுந்தது. It is only a few miles from the White House. அந்த பென்டகனுக்கும் ஒயிட் ஹவுஸ்க்கும் கொஞ்சம் மைல்கள் தூரம் தான் உண்டு. It was one of the disastrous events that known to whole around the world. இந்த துரதிர்ஷ்டவசமான பயங்கரமான இந்த காரியம் முழு உலகமும் அறிந்ததா இருந்தது. But there was a man called Ted.
ஆனால் அங்கே டெட் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். He was working in Pentagon offices as a military officer. அவர் அந்த பென்டகான்ல ராணுவ தலைமையகத்தில் ஒரு ஆபீசராக பணியாற்றி வந்தார். He was working as a minding his own business in the daytime. அந்த நாளிலே அவர் தன்னுடைய வேலைகளை அலுவல்களை பார்த்து கொண்டிருந்த வேளையிலே Immediately he heard a big noise and scattered. It was chaos everywhere. அவர் திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது. உடனே ஜனங்கள் எல்லாம் அங்கங்க சிதறி போகிறாங்க. பெரிய ஒரு குழப்பம் அந்த இடத்துல ஏற்பட்டது. People were running to save their life outside the building. ஜனங்கள் எல்லாரும் எப்படியாவது தங்களுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த கட்டடத்தை விட்டு வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். But Ted was much different than others. ஆனால் டெட் மற்றவர்களை போல இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமானவராய் இருந்தார். When everybody was running outside the building, எல்லாரும் கட்டடத்தை விட்டு வெளியே போகிறதற்கு அவர்கள் ஓடும்போது, but Ted was running towards the accident area. அந்த டெட் அந்த விபத்து நடந்த பகுதிக்கு நேராக அந்த திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். He was running towards the fire. அந்த எரிந்து கொண்டிருக்கிற அக்கினிக்கு நேராக அவர் போகிறார். It was even so dangerous in that moment. அந்த சூழ்நிலை மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் he was running to rescue those who were hurting. அங்கே பாதிக்கப்பட்ட காயப்பட்டவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். He first carried a woman in his shoulder. He took her outside of the building. முதல்ல ஒரு பெண்ணையும் அவருடைய பிள்ளையையும் காப்பாற்றி வெளியே கட்டடத்துக்கு வெளியே கொண்டு வந்து விடுகிறார். He rallied up with few men that they went back again into the building. ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு திரும்ப மறுபடியும் அந்த கட்டடத்துக்குள்ளே போகிறார். There was a woman who was unconscious because of the fire. அங்கே அந்த தீயினாலே அவங்க ஒரு மயக்க நிலையில ஒரு பெண்மணியை பார்க்கிறார். They carried this young woman and he brought her out alive. அந்த பெண்மணியை தூக்கி கொண்டு உயிரோடு காப்பாற்றுகிறார். They were trying to help so many people as much as possible. அவர் எவ்வளவு ஜனங்களை காப்பாற்ற முடியுமோ அத்தனை ஜனங்களை அந்த இடத்துல காப்பாற்றுகிறார். To a point that the firefighters stopped Ted and his group of men. ஒரு காலகட்டத்தில் அங்க தீயணைப்பு படை வீரர்கள் டெட்டையும் அவரோடு இந்த மாதிரி உதவி செய்கிற ஆட்களையும் தடுத்து நிறுத்தினார்கள். Ted, if you go one more minute inside, you will die. டெட், நீங்க இன்னொரு தடவை உள்ள போனீங்கன்னா ஒரு நிமிஷத்துல நீங்களே மரித்து போவீங்க. While they were talking to Ted and holding him to stay back, இப்படி அவர்கள் அந்த டெட்டை தடுத்து நிறுத்த பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே the building collapsed because of the heavy fire. அந்த பெரிய தீ பிடித்ததனால அந்த கட்டடம் அப்படியே கீழே விழுந்தது. Ted was so disappointed. டெட்டுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. He was so heartbroken. அவர் மிகவும் கடினமாய் உழைக்கிறவர். But yet he helped the whole day in helping the people who were hurting. அங்கே காயப்பட்ட अनेகரை காப்பாற்றுகிறதற்கு அதுக்கு உதவி செய்கிறதற்கு தன்னுடைய நாளை செலவழித்தார். He went back home. அவர் திரும்ப வீட்டுக்கு போகும்போது and then he went and took shower. அவர் போய் நல்லா குளித்துவிட்டு after that he couldn't stop thinking about the people who were hurting. பின்பும் அவராலே அங்கே உள்ள ஜனங்களை குறித்து யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. This incident impacted him greatly. இந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. He began to cry for more than 30 minutes. அவர் கிட்டத்தட்ட 30 நிமிஷங்களுக்கு மேல அவர் அழுது கொண்டிருந்தார். After he cried and he said, I'm not going to stop. He put his uniform again. He went back to the Pentagon. அப்படி அழுதுட்டு 30 நிமிஷத்துக்கு பிறகு இதோட நான் நின்று போகிறது இல்ல, திரும்பவும் அவருடைய துணிகளை ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த ஜனங்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன் என்று புறப்பட்டு விட்டார். My friends, I want to tell you, அருமையான நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், there are people who run away to hide their life, hide from the danger. இன்றைக்கு ஆபத்தை எதிர்கொள்ள துணியாமல் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஓடுகிற ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறார்கள். But there are people who run towards the danger. ஆனால் ஆபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். Because these people who have compassion and boldness to fight the good fight. ஏனென்றால் இந்த ஜனங்களுக்கு ஒரு மனதிலே அக்கறையும் தைரியமும் அந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. அதிலே நல்ல போராட்டத்தை போராடுகிறார்கள். I am happy to say, நான் சொல்லுகிறதிலே சந்தோஷப்படுகிறேன், Ted is one of our Assemblies of God member believer. இந்த டெட் என்பவர் நம்முடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையை சேர்ந்த ஒரு உறுப்பினர். அவர் நல்ல ஒரு விசுவாசி. It was a good testimony of a believer. அவருக்கு ஒரு நல்ல விசுவாசியை குறித்து ஒரு நல்ல சாட்சியாக அது இருந்தது. In the early church, ஆதி திருச்சபையிலே, do you know how they grow and multiplied and made impact in their society? அவர்கள் எப்படி அவங்க சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள், எப்படி வளர்ந்தார்கள், பெருகினார்கள் தெரியுமா? During the certain time period of early years of early church, there was a plague in Rome.
அன்றைக்கு ஆதி திருச்சபையின் ஆரம்ப நாட்கள்ல ரோமாபுரியில ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டது. And all the great citizens of Rome, they were leaving the city. அந்த ரோம பட்டணத்தை விட்டு அங்க இருக்கிற எல்லா குடிமக்களும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். People were devastated by the plague. அந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்கள் வெளியேறுகிறார்கள். Hopelessness surrounded everywhere. எல்லாரையும் சுற்றிலும் ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை காணப்பட்டது. There were a small group of people. அங்கே ஒரு சிறு கூட்ட மக்கள் இருந்தார்கள். So called Christians. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். They went into the city. அவர்கள் பட்டணத்திற்கு உள்ளே போகிறார்கள். When everybody leaves outside the city, மற்றவர்கள் எல்லாரும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற வேளையிலே they showed compassion to those who are hurting. இந்த பட்டணத்திலே வேதனையோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். The early church saw that the community saw the work of the Christians. அந்த ரோமபுரியில இருந்த மக்கள், அந்த ஜனங்கள் இந்த கிறிஸ்தவர்கள் செய்ததை அவர்கள் கவனித்து பார்த்தார்கள். They began to become believers of Jesus Christ. அவர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாய் மாற ஆரம்பித்தார்கள். Today my friends, I want to challenge you. இன்றைக்கு அருமையான நண்பர்களே, நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். We live in a time of great destitution and great challenge of social, emotional and economical challenges. இன்றைக்கு நாம பெரிய அளவிலே பொருளாதார நிலைமையிலும் சரி, சமுதாய நிலைமையிலும் சரி, அரசியல் நிலைமையிலும் ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையை நாம எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறோம். There is a great heart cry around the world. இன்றைக்கு உலகம் எங்கிலும் இருதயத்திலே ஒரு கூக்குரல் எழும்பிக் கொண்டிருக்கிறது. But God is raising up children to stand in the gap. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அந்த திறப்பிலே நிற்கிறதற்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறார். These are the people of like Benaiah. இந்த ஜனங்கள் தான் இந்த பெனாயாவை போல உள்ள ஜனங்கள். This is the people David was surrounded them with. இப்படிப்பட்ட ஜனங்களை தான் தன்னை சுற்றி தாவீது வைத்துக் கொண்டிருந்தான். In this passage, if you begin to read this passage, இந்த வேத பகுதியில் நீங்கள் வாசிப்பீர்களானால், David is remembering in the last days before he takes his last breath. தாவீது தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக அவனுக்கு யாரெல்லாம் கூட இருந்தார்கள், உதவி செய்தார்கள் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுகிறான். He is thinking about the great men who influenced his life and his kingdom. அவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய ராஜ்யத்திலேயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின பெரிய மனிதர்கள் யார் யார், பராக்கிரமசாலிகள் யார் யார் என்று அவர் யோசித்து பார்க்கிறார். He comes to remember Benaiah the son of Jehoiada. அந்த நேரத்திலே தான் இந்த பராக்கிரமசாலியான யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அவன் நினைவு கூறுகிறான். Who is this Benaiah? இந்த பெனாயா யார்? He is not a famous person in the Bible. அவர் பெரிய வேதாகமத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நபர் கிடையாது. There are not many chapters are dedicated for him. அவனுக்கு எந்த நிறைய அதிகாரங்கள் அவனை பற்றி சொல்லுகிறதற்கு ஒதுக்கப்படவில்லை. But he made a greater impact in the lives and transformation of the great kingdom of Israel. ஆனால் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறதற்கு அவன் செய்தவைகள் ஒரு காரணமாக இருந்தது. What can we learn from Benaiah's lifestyle? அவனுடைய வாழ்க்கையில் இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? Benaiah is a man of wisdom. பெனாயா ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். He is a man of boldness. நல்ல தைரியம் உள்ளவனாக இருந்தான். It says Bible says he is a man of valiant. அவன் பராக்கிரமசாலியா இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. He killed 2 lions like heroes of Moab. அவன் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Like a people who are bold as lion. அவன் மோவாப் தேசத்தில் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றான். And then he killed a lion in a pit. அதற்கு பிறகு உறைந்த மழை காலத்தில் ஒரு கெபிக்குள்ள இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான் என்று சொல்லப்படுகிறது. It is not to even walk and stand in a snowy place. நம்மளால அந்த உறைந்த மழை காலத்தில் வெளியே நிக்க கூட முடியாது. I know in the first hand. அது எனக்கு நன்றாக தெரியும். We live in a place called Minnesota. நாங்கள் மினசோட்டா என்கிற பகுதியில் வாழுகிறோம். It is one of the coldest place in the continental US. அந்த அமெரிக்கா கண்டத்திலேயே பெரிய ஒரு ரொம்ப குளுமையான பகுதி அது. In the winter time, அந்த குளிர் காலத்துல you have to cover your body completely. நம்முடைய சரீரம் முழுவதை நாங்கள் மூடி தான் போக வேண்டும். Only 2 minutes you can stand outside. வெளியே 2 நிமிஷம் மாத்திரம் தான் நிக்க முடியும். Your eyes will be open. உங்க கண்ணு மாத்திரம் தான் வெளியே தெரியுற மாதிரி இருக்கும். Whole head to toe is covered. தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுசா மூடி இருக்க வேண்டியிருக்கும். There was a sad story that happened last year. கடந்த வருஷம் ஒரு சோகமான விஷயம் நடந்தது. There was a family from Gujarat. They were coming into America.
குஜராத்திலிருந்து அமெரிக்க தேசத்திற்கு ஒரு குடும்பம் வந்தார்கள். They were crossing the border from Canada to America. கனடா தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்துல அந்த எல்லையை கடந்து உள்ளே வருகிறார்கள். They didn't realize the brutality of this winter weather in America. அங்க அமெரிக்கா தேசத்துல இருக்கிற அந்த குளிர் காலத்தினுடைய அதனுடைய கொடூரத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். They tried to cross the border by walking into American border. அந்த எல்லை பகுதியை நடந்து நம்ம கடந்து விடலாம் என்று சொல்லி அப்படி வருகிறார்கள். The whole family died, froze to death. அந்த முழு குடும்பமும் பனியிலே உறைந்து மரித்து போனார்கள். Here it Bible says Benaiah was a man who was in the pit fighting with lion. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் பெனாயா ஒரு உறைந்த காலத்திலே ஒரு கெபிக்குள்ளே போய் அந்த சிங்கத்தோடு அவன் மோதுகிறான். It is a brave act he has done. அவன் செய்தது ஒரு பெரிய ஒரு வீரமான செயல். Normally when you see a lion, ஒரு சிங்கத்தை பார்க்கிற போது மட்டுமல்ல, when you see a lion you normally run away from the lion. நாம சிங்கத்தை பார்த்தா நம்ம தூரமா ஓடி விடுவோம். Because it is so heavy and they are fast and they are stronger. ஏனென்றால் அவைகள் மிகவும் ஆபத்தானவைகள், மிகவும் வலிமையானவைகள், அவைகள் வேகமாய் வந்து பாயக்கூடியவைகள். But Benaiah he come against the lion. ஆனால் இந்த பெனாயா அந்த சிங்கத்திற்கு எதிராக அவன் போகிறான். He possessed an attitude to fight, to take over any enemy that comes against him. அவனுக்கு எதிராக புறப்பட்டு வருகிற எந்த ஒரு எதிராளியையும் எதிர்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மையும் தைரியமும் உடையவனாய் அவன் இருந்தான். David looked at the attitude of Benaiah. தாவீது அந்த பெனாயாவினுடைய அந்த மனப்பான்மையை பார்க்கிறார். He get him close to him. அவனை தன்னோடு கூட அவர் வைத்துக் கொள்ளுகிறான். David said, I need these kind of people next to me. இந்த மாதிரியான தைரியசாலிகள் தான் என்னை சுற்றி இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். David kept him as a own bodyguard. தாவீது அந்த பெனாயாவை தன்னுடைய காவலாளர்களுக்கு தலைவனாக வைக்கிறார். He kept him to protect his own life. He trusted Benaiah more than anybody else. அவர் தன்னை பாதுகாக்கிறதற்கு ஒரு மெய்க்காவலனாக பெனாயாவை தாவீது வைத்தார். காரணம் அவர் மேல் அவர் அவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தார். Benaiah had that kind of testimony. பெனாயாவை குறித்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம பார்க்க முடிகிறது. Today what is the testimony we bear every day in our activities? இன்றைக்கு நாம் செய்கிற விஷயங்களிலே நம்மை குறித்து எப்படிப்பட்ட சாட்சி இருக்கிறது? Are we people of boldness and courage? நம்ம தைரியம் உள்ளவர்களாய் வீரம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? Are we running from our problems or are we facing to fight the good fight? நாம நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து ஓடுகிறவர்களாய் இருக்கிறோமா அல்லது பிரச்சனைகளை தைரியமா எதிர்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாய் இருக்கிறோமா? Benaiah was a man who had a great dream. பெனாயா ஒரு பெரிய ஒரு கனவு உள்ளவனாக இருக்கிறார். He is a man who stood for a great promise. அவர் பெரிய ஒரு ஆபத்துகளை தைரியமா எதிர்கொள்ளுகிற வலிமை வாய்ந்தவராய் இருக்கிறார். Today our life God has given us a dream to be fulfiller of his promise. இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய நமக்கு ஒரு கனவை கொடுத்திருக்கிறார். அந்த கனவை நிறைவேற்றுகிறதற்கான வாக்குத்தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார். God wants us to have a people of faith. ஆண்டவர் நாம விசுவாச வீரர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். In our school education, நம்முடைய பள்ளியிலே நம்ம படிக்கும்போது God wants us to dream the great dream to fight the good fight. ஆண்டவர் நாம ஒரு பெரிய லட்சியமும் பெரிய கனவும் உடையவர்களாய் அதை நோக்கி நாம முயற்சி செய்ய வேண்டும், போராட வேண்டும் என்று விரும்புகிறார். In our marriage there is so many opposition comes against the marriage. இன்னைக்கு நம்முடைய திருமணத்துக்கு விரோதமாய் நிறைய காரியங்கள் எதிர்த்து வருகிறது. We need to fight the good fight. அதிலே நாம நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். In a social structure there are so many challenges comes against us. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் நம்முடைய சமுதாயத்திலே ஏராளமான காரியங்கள் எதிராய் இருக்கலாம். We need to rise up beyond the problems we face with. நாம எதிர்கொள்ளுகிற அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக நாம எழும்ப வேண்டும், உயர்ந்து இருக்க வேண்டும். We need to dream beyond our ability. நம்முடைய திறனுக்கு மேலாக நாம் கனவு காண வேண்டும். When everybody was running fleeing, Benaiah stood firm because he trusted in a great God who gave him strength. மற்றவர்கள் எல்லாரும் ஆபத்திலே அவர்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பெனாயா தேவன் மேல விசுவாசம் உள்ளவனாய் அந்த பிரச்சனையை தைரியமாய் எதிர்கொண்டான். He had a God-sized dream. ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கனவு அவனுக்குள்ள இருந்தது. What is the dream you have in your day-to-day life? இன்றைக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான கனவு இருக்கிறது? There's a typical way of saying in Tamil. தமிழ்ல பொதுவா இப்படி சொல்லுவாங்க. When somebody is going to do something in the daytime,
யாராவது பகல்ல ஏதாவது ஒண்ணு செய்ய போகும்போது they probably get up and take shower and put makeup and walk outside. நாம நல்லா குளிச்சு கிளம்பி வெளியே வரும்போது They were walking out. You ask them, brother or sister, where are you going? அவங்கள பார்த்து என்ன அண்ணா தம்பி என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா They will say சும்மா போறேன். சும்மா போறேன்னு சொல்லுவாங்க. We as the children of God, we must be people of intention. நாம தேவனுடைய பிள்ளைகளாய் ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். When you go to school, நீங்க பள்ளிக்கு போகும்போது you're going as a child of God. நீங்க தேவனுடைய பிள்ளையாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க. When you go to work, நீங்க வேலைக்கு போகும்போது you're going to fulfill God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதற்கு நீங்கள் புறப்பட்டு போகிறீங்க. When you're married, நீங்க திருமணம் செய்யும்போது you married for the call of God. நீங்கள் தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுகிறதற்கு அந்த திருமண வாழ்க்கையில நீங்க உள்ளே செல்லுகிறீர்கள். You were not married சும்மா married, you didn't do that. நீங்க எதுவும் சும்மா செய்யல அப்படி நம்புறோம். You are not married for some reason. நீங்க சும்மா நீங்க திருமணம் செய்யலன்னு நான் நினைக்கிறேன். Because everybody is getting married, I'm going to get married. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நானும் கல்யாணம் பண்ண போறேன். We as a children of God need to know why we are doing what we are doing. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம செய்கிறது எதை செய்கிறோம், அதை ஏன் செய்கிறோம் என்று தெரிந்திருக்க வேண்டும். You came to church today. இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. How many of you came with the determination God has something for me? இன்னைக்கு ஆண்டவர் என்னிடத்துல ஏதோ ஒன்றை பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு அப்படிப்பட்ட எண்ணத்தோட எத்தனை பேர் வந்தீங்க? Hallelujah. Hallelujah. Our life is not an aimless life. நம்முடைய வாழ்க்கை ஒரு குறிக்கோளற்ற வாழ்க்கை கிடையாது. Benaiah had a greater understanding. பெனாயாவுக்கு ஒரு பெரிய புரிதல் அவனுடைய வாழ்க்கை குறித்து இருந்தது. He was a man of faith. அவன் விசுவாசத்தின் வீரனாய் இருந்தான். So how did he discover his dream? எப்படி அவன் தன்னுடைய இந்த லட்சியத்தை கனவை அவன் கண்டு கொண்டான்? He is a man who remembered where he come from. அவன் எங்கே இருந்து வருகிறான் என்பதை அவன் நன்றாக அறிந்த ஞாபகத்தில் கொண்டவனாய் இருந்தான். We must be people who knows how God brought us from the darkness to the marvelous light. நாம ஆண்டவர் நம்மை அந்தகாரத்தில் இருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார் என்பதை நாம மறந்து விடக் கூடாது. God commands the Israelites, write down what I'm doing for you. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் உங்களுக்கு செய்தவைகளை எல்லாம் நீங்க எழுதி வையுங்கள் என்று சொல்லுகிறார். When you face problems like a Red Sea, you will know how I have delivered you. நீங்கள் செங்கடலை போல பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது நான் எப்படி உங்களை விடுவித்தேன் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். When you write down what God has done, you will remember the calling God has placed in your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்தவைகள் எல்லாம் நீங்க எழுதி வைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும்போது கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள முடியும். How do you discover your dream? எப்படி உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? Second thing is, இரண்டாவதாக, the best way to discover your dream is to serve someone's dream. உங்க வாழ்க்கையின் லட்சியத்தை நீங்க புரிந்து கொள்ளுவதற்கு சிறந்த வழி மற்றவருடைய வாழ்க்கையின் கனவை நிறைவேற்றுகிறதற்கு அவர்களோடு நீங்கள் இணைந்து கொள்வது. How do you discover your dream? எப்படி உங்களுடைய கனவை நீங்கள் அறிவீர்கள்? When you put yourself to help somebody else dream. நீங்கள் மற்றவர்களுடைய கனவை நிறைவேற்றுகிறதற்கு உதவ முன்வரும் பொழுது உங்க கனவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Naturally we want to help our dream to fulfill. அப்படிதான் நம்முடைய கனவை நாம நிறைவேற்ற முடியும். Naturally we want to help our own dreams. பொதுவாக இயற்கையாக நம்முடைய கனவை நாம நிறைவேற்றுகிறதுக்கு தான் நாம விரும்புவோம். We want to be self-centered, my life and my future. பொதுவா நாம நமக்கு எனக்கு என்னுடைய அப்படினு தான் நாம நினைத்து கொண்டிருப்போம். We think about our own family, our own prestige, our own influence. நம்முடைய குடும்பம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பெயர் புகழ் இத பற்றி தான் நாம கவலைப்படுவோம். But when you look at Benaiah's life, ஆனால் பெனாயாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் he dedicated himself to the calling of David. ஆனால் பெனாயா தாவீதுனுடைய அழைப்புக்கும் அவருடைய காரியத்துக்கும் தன்னை அர்ப்பணித்திருந்தார். When you look at the call of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது Jesus said, let not my will but your will be done. என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று அவர் சொன்னார். Christian life is a dedicated life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. Christian life is a sacrificial life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்மை முழுவதுமாய் நம்ம தியாகமாய் ஒப்புக்கொடுக்கிற வாழ்க்கை. One of the beautiful thing when you see the life of Benaiah, இந்த பெனாயாவுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிற ஒரு அழகான காரியம் என்னவென்றால் at the young age he dedicated himself to the call of David. அந்த இளம் பிராயத்திலே தாவீதுனுடைய வாழ்க்கையின் கனவுக்கு இவர் தன்னை அர்ப்பணித்தார். He stayed faithful for 40 years. 40 ஆண்டுகளும் தாவீதோடு கூட உண்மையாக அவர் கடந்து போனார். But and the next generation came. அடுத்த தலைமுறை வருகிற போது
God remembered Benaiah. ஆண்டவர் பெனாயாவை நினைவு கூர்ந்தார். During the kingdom of Solomon, சாலமோனுடைய ராஜ்யத்திலே God lifted Benaiah as a commander in chief. ஆண்டவர் அந்த பெனாயாவை அந்த படைகளுக்கு தளபதியாக உயர்த்தினார். When you take care of God's dream, நீங்கள் ஆண்டவருடைய நோக்கத்தை உங்கள் கையில் எடுக்கும்போது, when you take care of others' dream, நீங்கள் மற்றவருடைய லட்சியத்தை நிறைவேற்ற உதவ முன்வரும்போது, God will lift you up. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். God will lift your life to a greater heights. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை நீங்கள் அறியாத எட்டாத உயரத்துக்கு உங்களை உயர்த்துவார். Can I hear a hallelujah? Can you clap here and thank the Lord? அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Wherever you go, நீங்க எங்க போனாலும் don't worry about your promotion. உங்களுடைய உயர்வை பற்றியே நீங்க யோசித்துட்டே இருக்காதீங்க. Don't worry about what you will benefit from others. மற்றவர்களிடத்திலிருந்து நான் என்ன நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் அதை மட்டுமே நீங்க யோசிக்காதீங்க. We must be people like Benaiah. How can I serve? நான் எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் என்று பெனாயாவை போல நாமும் இருக்க வேண்டும். Our promotion comes from Almighty. நம்முடைய உயர்வு நம்முடைய சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. He is the God who called you by name. அவர்தான் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். He will give you the right promotion in the right time. அவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற உயர்வை உங்களுக்கு கட்டளையிடுவார். Benaiah had one of the amazing character in his life. பெனாயாவுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு குணம் இருந்தது. He had unwavering faith in his life. எந்த ஒரு விதத்திலையும் அசையாத விசுவாசம் அவனுக்கு இருந்தது. This kind of faith he had. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. What kind of faith he had? எப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது? He had a faith to look foolish. அவன் பார்க்கிறதுக்கு முட்டாள்தனமாக இருக்கிறதற்கு அளவுக்கு அவனுடைய விசுவாசம் இருந்தது. When you think about faith, அவன் விசுவாசத்தை குறித்து நாம யோசிக்கும்போது, we think everything needs to go perfect according to our ways. நம்ம எல்லாரும் நம்ம நினைச்ச மாதிரி எல்லா காரியங்களும் நன்றா போகணும் நாம நினைப்போம். When you take a risk, when the God calls you for certain things, ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறதுக்கு உங்களை அழைக்கும்போது அதுக்கு அதுல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிப்போம். we think everything has to come into your hand. எல்லாம் அத ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலா எல்லாம் நேர்த்தியா இருந்தா அதை நாம செய்வோம் என்று நினைப்போம். But many of the time life doesn't treat you fair. ஆனால் எல்லா நேரத்திலும் வாழ்க்கை நமக்கு நன்றாக நன்மையாகவே இருக்காது. But in the midst of all our struggle, inadequacy, எல்லா போராட்டங்களுக்கு நடுவுல எல்லா இயலாமை இல்லாமைகளுக்கு நடுவுல when others look at us as foolish, மற்றவருடைய பார்வையில நாம செய்ய போகிற காரியம் ஒரு பைத்தியமாய் தோன்றும்போது, we need to trust the Lord and fight the good fight. நாம் ஆண்டவரை மாத்திரமே நம்ப வேண்டும். ஒரு நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். If you look in the Bible, வேதத்தில் நாம பார்ப்போமானால், Noah looked like a foolish while he was building an ark. நோவா அந்த பேழையை செய்து கொண்டிருக்கும் பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கண்களிலே அவன் ஒரு முட்டாளை போல பைத்தியத்தை போல காணப்பட்டிருக்கலாம். Sarah looked foolish in wearing a maternity clothes at the age of 90. 90 வயது ஆகும்போது சாராள் அந்த கர்ப்பவதிகளுக்கான ஆடையை உடுத்தும்போது சுற்றி இருந்த பெண்கள் ஆட்களுக்கு பார்வையில முட்டாளா இருந்திருக்கலாம். David looked foolish in the sight of Goliath. தாவீது கோலியாத்துக்கு முன்பாக ஒரு பைத்தியக்காரனாக முட்டாளாக காணப்பட்டிருக்கலாம். Peter looked like a foolish when he jumped out of the boat. பேதுரு படகை விட்டு வெளியே இறங்கி வரும்பொழுது எல்லாருடைய பார்வையில முட்டாளை போல இருந்திருக்கலாம். Jesus looked foolish while he was hanging on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பார்க்கிறதற்கு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்தவர் போல காணப்படலாம். Benaiah looked foolish in the sight of David. பெனாயா அவர் தாவீதை பின்தொடர்ந்து போகும்போது எல்லாருடைய பார்வைக்கு முட்டாளா இருந்திருக்கலாம். But God brought hope and healing to these people. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு நம்பிக்கையையும் ஒரு குணமாக்குதலையும் கொண்டு வந்தார். Even in the midst of all their inadequacy, எல்லா அந்த இயலாமைகள் இல்லாமைகளின் மத்தியிலேயும், when others don't see the greatness of somebody, the children of God, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஊழியத்திலே நாம நம்ம இணைத்துக் கொள்ளும்போது God honored their faith. ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். Today you might look foolish in your community. இன்றைக்கு உங்களை பார்க்கிறவங்க உங்க சுத்தி சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை முட்டாளாக பார்க்கலாம். You might look foolish in certain decisions you are making when God calls you to do certain things. ஆண்டவர் சில காரியங்களை செய்ய உங்களிடத்துல பேசும் பொழுது நீங்க சில தீர்மானங்களை எடுக்கிறீங்க. அது மற்றவருடைய பார்வையில பைத்தியமானதா இருக்கலாம். But today be faithful to the Lord. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையா இருங்கள். Man sees the face, but God sees the heart of a person. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். I remember when I was in America when we started the church. அமெரிக்கா தேசத்திலே நான் சபை ஆரம்பித்த போது உள்ள சூழலை நான் ஞாபகத்தில் வருகிறது. I had a good church, a good job. எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இருந்தது. I was going to college.
நான் கல்லூரியில படித்துக் கொண்டிருந்தேன். Things were going in the right direction. எல்லாமே சரியா போய் கொண்டிருந்தது. One day I was praying at a church. நான் அந்த சபையிலே ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது there is a man of God who was standing and praying on the other side of that room. அந்த அறையிலே மறுபக்கத்திலே இன்னொரு நபர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். We both began to talk for a few minutes. நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் பேச ஆரம்பித்தோம். He came, followed me to my office. அவர் பிறகு என்னை பின்தொடர்ந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார். I found out he was the general superintendent of our district. நான் அவர்தான் நம்முடைய அந்த அமெரிக்க தேசத்துல அந்த பகுதிக்கான ஜெனரல் சூப்பரிண்டெண்டன்ட் என்று அறிந்து கொண்டேன். He said, Ernest, God put a calling in your life. அவர் சொன்னார், ஏனஸ், ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். I would like to invite you to join Assemblies of God to plant an international church in Twin Cities. நீங்கள் இந்த ரெண்டு பட்டணத்திலையும் ஒரு நல்ல ஒரு எல்லா தேசத்தாரும் கூடி ஆராதிக்கிற ஒரு சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். I prayed about it within 1 week I resigned my job. நான் அதை குறித்து நான் ஜெபித்தேன். ஒரு வாரத்துக்குள்ள என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணினேன். My first week offering was $8. எனக்கு முதல் வாரத்துல காணிக்கை வந்தது $8 தான். We were less than 7 people. ஒரு 7 நபர்கள் தான் கூடினாங்க. We were started with a simple ministry. ஒரு சிறிய துவக்கமாக அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. When I moved into our town, அதுக்கு அப்புறம் அந்த பட்டணத்துக்குள்ள நாங்கள் வந்தோம். we want to be in the heart of the city. அந்த பட்டணத்தின் மையத்துல நாங்க இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். So I was walking around asking, praying, God, where do we meet? ஆண்டவரே, நாங்க அந்த பட்டணத்தை சுற்றி வரும்போது ஆண்டவரே நாங்க எங்க கூடி சந்திக்கணும்னு சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டேன். I said, God, give me a building to meet. ஆண்டவரே, நாங்கள் கூடி ஆராதிக்க எங்களுக்கு ஒரு கட்டடத்தை தாங்க. Or give me a house to meet. எனக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை தாங்க. My income was very little. எனக்கு வருமானம் ரொம்ப குறைவு. I resigned my job. என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டேன். All the income I gave it to one of my staff. எனக்கு கிடைத்த அந்த கடைசி எல்லா வருமானத்தையும் எனக்கு கீழ வேலை பார்க்கிறவருக்கு கொடுத்துட்டேன். So I was thinking, God, how can I have a house? ஆண்டவரே, எனக்கு எப்படி ஒரு வீடு கிடைக்கும்? I went to the bank. நான் பேங்க்குக்கு போனேன். And the bank manager laughed at me. அந்த பேங்க் மேனேஜர்ட்ட கேட்ட உடனே அவர் என்னை பார்த்து சிரித்தார். How can you come and ask for a loan with this income? இப்படி ஒரு குறைந்த வருமானத்தை வச்சிட்டு எப்படி வந்து நீங்க லோன் கேட்டு வந்தீங்க அப்படினு கேட்டார். But I still didn't stop looking for home. நான் அதோட நான் வீடு பார்க்கறத நான் விட்டு விடவில்லை. And God gave me there was a beautiful house, more than an acre land. ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு முழு ஏக்கர் அளவுல இருக்கிற ஒரு நிலத்துல ஒரு அருமையான வீட்டை கொடுத்தார். I said, God, if you want to have me this house. அந்த ஒரு வீட்டை நான் பார்த்தேன். நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, இந்த வீட்டை நான் வாங்கணும்னு நீங்க சித்தம் இருந்ததுனா, Lord, give me all these things figured out in the right places. ஆண்டவரே, இதற்கான எல்லா காரியங்களும் இப்படி சரியா நடத்தி தாங்க அப்படினு கேட்டேன். All my friends laughed at me. என் நண்பர்கள் எல்லாம் என்ன பார்த்து சிரித்தார்கள். Or even one pastor came to me. ஒரு போதகர் என்னிடத்துல வந்தார். He was so angry. Ernest, how can you dream to have a house in this town? இந்த பட்டணத்துல ஒரு வீட்டை வாங்கணும்னு எப்படி நீ கனவுல கூட நினைச்சு பார்க்கலாம்னு என் மேல ரொம்ப கோபப்பட்டார். And I said, my God is able. நான் சொன்னேன், என் ஆண்டவரால எல்லாம் கூடும். Hallelujah. He's a God who called us faithful. அவர் என்னை அழைத்த ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் சொன்னேன். The same bank that refused me a week ago, ஒரு வாரத்துக்கு முன்னால எனக்கு லோன் தர மறுத்த அதே வங்கி, there is a new manager came. அங்க அந்த மேனேஜர் மாறி வேற ஒரு மேனேஜர் வந்தார். And he said, Pastor, how much money you want from our bank? அவர் என்ன பார்த்து கேட்டார், பாஸ்டர், உங்களுக்கு எங்க வங்கியில இருந்து எவ்வளவு பணம் லோனா வேணும்? I said, how much you can give me? நான் கேட்டேன், உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும்? You can buy any house, I'll help you. நீங்க என்ன வீடு வாங்கணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களோ அந்த வீட்டுக்கு உள்ள உதவியை நான் தரேன்னு சொல்லி மேனேஜர் சொல்றார். It was a major, it's the same bank that God opened the door. அதே வங்கியில பணம் வாங்குறதுக்கு ஆண்டவர் வழி திறந்தார். Even though nothing all through the year many of the people struggled in their community. இப்படி வங்கியில பணம் வாங்குனவங்க எத்தனையோ பேர் அதை கட்டுகிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. Many people have to sell their home during 2008 financial crash. 2008ல நடந்த அந்த பொருளாதார வீழ்ச்சியின் போது அநேகர் தங்களுடைய வீடுகளை விற்க கூட செய்தாங்க. But praise the Lord. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For more than 18 years God has blessed us with that house. ஆனால் கடந்த 18 ஆண்டுகளாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Every day in our ministry we are seeing faithfulness of God. ஒவ்வொரு நாளும் எங்க ஊழியத்திலே ஆண்டவருடைய உண்மையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். We need to fight the good fight, dream for the great call. நாம அந்த பெரிய அழைப்புக்கு நேராக நல்ல போராட்டத்தை போராடி முன்னேற வேண்டும். God has given us a weapon. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். Recently we sent a team to Africa. நாங்க ஆப்பிரிக்காவுக்கு ஒரு குழுவை அனுப்பினோம். They were seeing a great move of God working in the tribal community called Maasai.
அங்கே மசாய் என்கிறதான ஒரு இன மக்கள் மத்தியிலே ஆண்டவர் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதை நாங்கள் பார்த்தோம். These pastors and people who went to Africa came back, Pastor, I want to tell you about this Maasai people group. இந்த குழுவில போன போதகர்கள் எல்லாம் திரும்ப வந்து பாஸ்டர் இந்த மசாய் இன மக்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். These people are brave people. இந்த ஜனங்கள் எல்லாம் மிகவும் தைரியமான ஜனங்கள். They take the staff and they stand in front of the lions. அவர்கள் ஒரு கோலை எடுத்துக்கொண்டு சிங்கங்களுக்கு எதிராக நிற்பார்கள். And they were talking about how they stand boldly. அவங்க எப்படி தைரியமா இருப்பாங்க என்பதை பற்றி அவங்க சொன்னாங்க. One of the interesting thing they said is, அதுல சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், they have a tool, it's in this size. இப்படி ஒரு சின்ன ஒரு அளவில் ஒரு கருவி அவங்க கையில இருக்கும். It is made of a horn. அது ஒரு கொம்பினால செய்யப்பட்ட ஒரு கூர்மையான ஆயுதம். It's more than it's not more than a foot long. அது ஒரு அடி அளவுக்குள்ள தான் இருக்கும். But when they face the lion, அவங்க இந்த சிங்கத்தை எதிர்கொள்ளும் போது, they don't run away from the lion. அந்த சிங்கத்தை விட்டு அவங்க விலகி போக மாட்டாங்க. When the lion opens the mouth, அந்த சிங்கம் தன்னுடைய வாயை திறந்த உடனே, they put this tool into the mouth of the lion. இந்த ஆயுதத்தை அந்த சிங்கத்தினுடைய வாய்க்குள்ள திணிச்சிருவாங்க. When the lion closes the mouth, அந்த சிங்கம் தன்னுடைய வாயை மூட நினைக்கும் போது, they cannot bite and come against them. அந்த சிங்கத்தால கடிக்க முடியாது, இவங்களை பிடிக்கவும் முடியாது. These are very thin and very slim people. இவங்க ரொம்ப ஒல்லியான ஆட்கள் தான், but they are brave people. ஆனால் தைரியமான ஆட்கள். They know how to fight the good fight. அந்த நல்ல போராட்டத்தை எப்படி போராடணும்னு அவங்க நன்றாய் அறிந்திருந்தார்கள். Today my friends, I want to tell you, அருமையான நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புகிறேன். God has given us a tool. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். We might be looking small and we might be looking at meek. நம்ம பார்க்கிறதுக்கு ரொம்ப பாவப்பட்டவர்களா, சாந்தமுள்ளவர்களாய், பலவீனமானவர்களாய் இருக்கலாம். We need to understand God has given us a greater tool. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். God has given us the word of God. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். Any enemy's attack that comes against us shall not prosper. நமக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். எந்த எதிராளியும் தோற்றுதான் போவார்கள். When enemy come against Jesus Christ, எதிராளியானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராய் வந்தபோது, he wanted to defeat Jesus' plan. அவன் இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தை குலைக்கிறதற்கு அவன் முயற்சி பண்ணினான். He tested Jesus with various testings. இயேசு கிறிஸ்துவை ரொம்ப குறிப்பாக சில காரியங்களை வைத்து சோதித்தான். Jesus spoke every of his testings spoke through the word of God. ஒவ்வொரு சோதனையின் போதும் ஆண்டவராக இயேசு தேவனுடைய வார்த்தையை பேசிதான் அவனை மேற்கொண்டார். He said, man shall not live by bread alone, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, but by every word that comes from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. Children of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, you might not have a great bank balance. நமக்கு பெரிய ஒரு வங்கி கணக்கு இல்லாம இருக்கலாம். You might not feel like a great talented person. ஒரு பெரிய திறமைசாலியா நாம உணராம இருக்கலாம். But God has given us a tool as the word of God. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த தேவனுடைய வார்த்தை. When lion comes against us, உங்களுக்கு விரோதமாய் கர்ச்சிக்கிற சிங்கம் புறப்பட்டு வரும்போது, when enemy comes against us, அந்த எதிராளியான பிசாசானவன் எழும்பி வரும்போது, raise the banner of God's word. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான கொடியை ஏற்றுங்கள். He will be our shield. அவர் நமக்கு ஒரு கேடகமாய் இருப்பார். He will be our defender. அவர் நம்மை தடுத்து பாதுகாக்கிறவராய் இருப்பார். He will be our protector. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருப்பார். Today my friends, அருமையான நண்பர்களே, we are called to dare to dream. நம்ம இன்றைக்கு நம்ம பெரிய கனவுகளை காண அழைக்கப்படுகிறோம். It is not because of our strength. இது நம்முடைய பலத்தினாலே உண்டாகிறதல்ல. Greater is he who is within us நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார் than who is in the world. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். Can you clap your hands and thank the Lord? கரங்களை தட்டி நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. ஹalleluya. கண்களை மூடி தலையிலே வணங்கி ஜெபிப்போம். ஒரு பெனாயாவின் தேவன், அவன் தைரியம் உள்ளவன், அவன் விசுவாசம் உள்ளவன். எதிர்ப்பு வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகளுக்கு நேராக ஓடி சிங்கத்தை கொல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம் பொருந்திய ஆயுதம் தேவனுடைய வசனமாகிய ஆயுதத்தை பயன்படுத்துவோம். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தையின்படி நடக்க கிருபை தாரும். அந்த அபிஷேகத்தையும் அந்த வசனத்தையும் தந்தருளும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே
முழு உள்ளமே பரிசுத்தாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் இன்றைக்கு இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much. God bless.